அன்பர்களே வணக்கம். ஒருவருடைய ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி அந்த கிரகங்கள் கையில் இல்லை. பொதுவாக ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு அதிதேவதை உண்டு. அந்த வகையிலே ஒரு கிரகத்தால் விளைவிக்கக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி அந்த அதிதேவதையின் கையில் மட்டுமே உள்ளது. பொதுவாக குருவினால் ஏற்படக்கூடிய தோஷம் என்று வைத்துக்கொள்வோம். அந்த குருவினால் ஏற்படக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி குரு பகவானின் அதிதேவதையான பிரம்மதேவன் ஒருவருக்கு மட்டுமே உண்டு. பொதுவாக இந்த பிரம்மதேவன் அவருடைய மனசிலே இருந்து பிறந்தவர்தான் மானச புதல்வன் என்று பெயர் ஆங்கரீஷ மகரிஷி ஆவார். அந்த ஆங்கரீஷ மகரிஷியின் புதல்வரே குரு பகவான் ஆகிறார். இந்த குருவின் மூலம் ஏற்படக்கூடிய அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி அந்த பிரம்மதேவனுக்கு ஒருவருக்கே உண்டு. பொதுவாக இந்த குருவினுடைய அருளை நாம் பெற வேண்டும் ஆயின் வீட்டிலே பூச்செடிகளை பூத்து குலுங்கக்கூடிய பூச்செடிகளை வீட்டிலே வளர்ப்பதன் மூலமாகவும் அற்புதமான சுவையை கொடுக்கக்கூடிய தித்திக்கும் பல மரங்களை வீட்டிலே வளர்ப்பதன் மூலமாகவும் பசுக்களை வீட்டில் வளர்ப்பதன் மூலமாகவும் இந்த குருவினுடைய அருளை நாம் பெற முடியும். பசுக்களின் தொழுவத்திலே உலா வரக்கூடியவர் குரு பகவான் ஆகையினால் பசுக்களை வீட்டில் வளர்ப்பதன் மூலமாகவும் பசுக்களின் வழிபாடுகளை செய்வதன் மூலமாகவும் குருவினுடைய அருளை நம்மால் பெற முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.